இதேதுல்லா சார், நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா இந்த இடத்துல இருக்கீங்க. தமிழகத்துல தேர்தல் முடிவுகள் வெளிவந்து ஒரு 2 மாசம் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இந்த நிலையில ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியேறாங்க. எதனால இப்படி நடக்குதுங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கா? 2 விஷயம் இங்க பேசப்பட்டது. ஒன்னு தூய சக்தி, 2வது குதிரை பேரம். இந்த 2க்கும் சொன்னாலே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். மூலமா மக்களுக்கு அந்த உண்மையை சொல்லுவோம். தூய சக்தின்னு மேடம் கேட்டுட்டு ஒரு கிளீன் கவர்னன்ஸ்ங்கிறதா வார்த்தை, அதுக்கு மீனிங் சொன்னாங்க. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்க இதுவரை ஊழல் செய்யல. காரணம் அது ஆட்சியில இல்லை. அதிமுக ஊழல் குற்றச்சாட்டு, அவருடைய தலைமையே என்ன செஞ்சாங்க, சிறைபிடிக்கப்பட்டாங்க. நல்லா தெரியும், 4 வருஷம் இது பண்ணாங்க. அதே மாதிரி இங்க கட்சியில உள்ளவங்க நிறைய பேர் ஊழல் செஞ்சிருக்காங்க. வழக்கு திமுக அவங்க மேல போட்டிருக்கு. சரி, அப்படி வழக்கு போட்ட அதிமுக காரங்கள 10 பேருக்கு மேல திமுக இருக்காங்க. இந்த 2 தான் சொல்றாரு முதல்வர் விஜய் அவர்கள். என்ன சொல்றாரு, இந்த 2 பேருமே தீய சக்தி அல்லது ஊழல் சக்திங்கிறாரு. நாங்க இதுவரை செய்யல. அது முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பின்னால நாங்கள் செய்ய மாட்டோம் ஊழல், யாரை செய்ய விட மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம். முடிஞ்சு போச்சா? அப்ப ஒரு உண்மை என்ன தெரியணும், தூய சக்திக்கு என்ன அவர் அர்த்தத்துல சொன்னார். இனிமே அவர் இந்த 1.5 மாசத்துல ஏதாவது அவர் தவறு செஞ்சிருந்தா, ஊழல் செஞ்சிருந்தா, அப்போ அவர் வந்து தூய சக்தி இல்லை. அதனால ஊழல் குட் கவர்னன்ஸ் தான் பிரச்சனை. அதனால அதுல எந்த இதுவும் இல்லை. தூய சக்திங்கிறத முதல்ல விளைக்குவோம். 2வது விஷயம் குதிரை பேரம். நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு குதிரை பேரத்தை விட இன்னைக்கு டயோனசஸ் பேரம் நடந்திருக்கு. யானைலாம் கிடையாது, தாண்டிருச்சு. 5 கோடி 2 கோடி 3 கோடி எல்லாம் வந்து குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம். இன்னைக்கு டயோனசஸ் பேரம்னா என்ன பேரம்? உங்களுக்கு 50 கோடி. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, 35 கோடி 50 கோடி 7-8 பேர் ஆதாரம். 35 கோடி தானே சார் வெளியே வந்திருக்கு. அது வந்தது 50 கோடி. அவர் சொன்னார். நான் சொன்னது நல்லா வாங்கிக்கங்க. அமைச்சர் நிர்மல்குமார் 50 கோடி வரையும் பேரும் சொன்னதை தான் நான் சொல்றேன். நீங்க 35 கோடின்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வரையும் பரவாயில்ல. அதனால இப்ப இதுதான் விஷயம். இப்ப குதிரை பேரம்னா என்ன? ஒரு ஆட்சியை காப்பாற்றணும். ஒரு 2 சீட்டு தேவை. ஒருத்தட்ட 2 சீட்டோ 3 சீட்டு இருந்தா 2ஐயும் பறிக்கலாம், 3ஐயும் பறிக்கலாம். ஆட்சியை காப்பாற்ற இவங்க ஆட்சி ஆரம்பிக்கும் போது இவங்க கையில 120 இருக்கு. அதிமுக இல்லாம புரியுது அவங்களுக்கு. வந்தவங்க எல்லாம் அரசியல் கட்சிகள் தான். வந்தவங்க எல்லாம் யாராவது பணம் வாங்கின மாதிரி இது உங்களுக்கு ஆதாரமா எதுவும் இல்லை. இப்ப நான் என்ன கேக்குறேன், 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் இங்க வந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பிடிக்காம அவங்க இங்க வந்தாங்க. 2வது மீண்டும் மனம் திருந்தி போனாங்க இல்லையா? எங்க போனாங்க? அதிமுக போனாங்க இல்லையா? நாங்க பைபிள் சொல்லுது, மனம் திருந்திய மைந்தன் ஒரு கதையே சொல்லுது. வந்தவங்க அவங்களுக்கு என்ன, அந்த மூத்த சகோதரனுக்கு உள்ளதே இளைய சகோதரனுக்கு கொடுக்குறாங்க, ஈக்குவலா கொடுக்குறாங்க. ஆனா போயிட்டு வந்தவங்களுக்கு இருந்த பதவியை மீண்டும் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இந்த எதேச்சாதிகாரம், இந்த நீக்கல் போக்கு, எதுக்கெடுத்தாலும் நீக்கிறது, அதன் விளைவு தான் இது. நீங்க உங்க கூட இருந்தா அவங்க வந்து யாரு? யோகிகள். வெளியே போனா துரோகிகள். செஞ்ச இந்த செயலுக்கு அவங்க என்ன சப்பக்கட்டு கட்டி இருக்காங்கன்னா உடனே ஆளுநர்கிட்ட போறாங்க. இப்ப கூட பேசப்பட்டது. நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் அந்த 2 எம்எல்ஏ பார்த்து இங்க வாங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சேன்னு சொன்னாரா? அந்த 2 எம்எல்ஏக்கள் ஏதாவது சொன்னாங்களா? நிர்மல்குமார் அவர்கள் மறுத்திருக்காரு. வைகோ அவர்கள் தான் இதை வந்து செய்தியாளர் முன்னாடி பேசி சொல்ல போறேமா, முன்பே ஒன்னா சொல்லிட்டு வரேன். வைகோ சொன்னதை நான் சொல்ல போறேன். நான் கேட்கறது எப்ப அது தப்பு நேரத்துக்கு தான் சொல்றேன். எப்ப அது தவறாகும் அந்த 2 எம்எல்ஏக்கள் சொல்லணும். எந்த எம்எல்ஏக்கள்? எங்களை கூப்பிட்டு விஜய் சொன்னாரு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், இதுதாமா குற்றச்சாட்டு. அது அல்லாம வைகோ அவர்கள் வந்து எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அவர் போய் பதவி பிரமாணம் எடுக்கல, அவர் ஒரு கட்சி தலைவர், இவ்வளவுதான். அப்ப நாளைக்கு இது எதுக்கு இதை சொல்றாங்கன்னா, இதை மறைக்கிறதுக்கு, இந்த 35 கோடி 50 கோடியை மறைக்கிறதுக்கு அவங்க அப்படி சொல்றாங்க. இதுதான் விஷயமே ஒழிய இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். தூய சக்தி தீய சக்தி யாரு, யாரு ஏமாத்துறாங்க, யாரு வந்து குதிரை பேரம் பண்றாங்கலாம் தெரியும். ஆக குதிரை பேரம் இல்ல. ஒருத்தர் அந்த கட்சியை பிடிக்க என்ன சொல்லிட்டு வர்றாங்க, நாங்க போனோம், எங்களுக்கு செய்ய வேண்டிய செயல். ஒரு முறை போயிட்டாங்க இல்லையா? அப்ப எதற்கெடுத்தாலும் நீக்கிற வேலையவே பண்ணக்கூடிய ஒரு பேர் ஒரு பொதுச் செயலாளர், அவருக்கு பேர் எடப்பாடியா? அப்ப நீக்கல். அதனால ஏன் வந்தாங்க? அவங்களா வர்றாங்க. வரும்போது எப்படி வந்தாங்க? வரும்போது எப்படி வர்றாங்க? வட மாநிலங்கள் மாதிரி இல்ல, அப்படி கொத்து கொத்தா கூட்டு வரல. அவங்க ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண தனி மனிதனா வர்றாங்க. இதுதான் தாவேக்கா. நீ வரும்போது உன் எம்எல்ஏ பதவியோட வந்தா அவனை சேர்க்க மாட்டேன். அப்ப இதுவும் தூய சக்தி இப்படி சொல்லலாம். அதே மாதிரி குற்றச்சாட்டு இருந்தா அது குட்காவுடைய விஜயபாஸ்கரா இருக்கட்டும் அல்லது பஸ் போக்குவரத்து விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும். நான் கேட்கிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படும் போதெல்லாம் சிஎம்மா தான் இருந்தாங்க. சிஎம்மா இருக்கும் போதே அவரை வந்து வழக்கு தண்டிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் தண்டிக்க முடியும்னா ஏன் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சியில வர்றவங்களை தண்டிக்க முடியாதா?
ஒரு சிஎம்ஏ தண்டிக்கப்படும் போது, அது 3 முறை அவங்க சிஎம் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, அவங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? தாவேக்கால வர்றீங்க வாங்க, ஆனா நீதிமன்றம் உங்களை தண்டிக்கும் போது நாங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது, நீதிமன்றம் தான் தண்டிக்க முடியும். ஓகே, தொடர்ந்து பேச. தாவேகா வந்து தனி பெரும்பான்மை கிடைக்காததால தான் விசிகா மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி அமைத்திருக்காங்க. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா ஒருவேளை தாவேகா வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அது உங்களுக்கே ஆபத்தமா வந்து நின்றாதா கடைசியில? ஒவ்வொரு கட்சியும் தனக்குத்தானே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது இல்ல, உங்களுடைய பவர் குறைஞ்சிடாதான்னு டார்வின் தெரியும்னா என்ன, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதனால அந்த கட்சி தன்னை முன்னிறுத்தும் அல்லது நிலைநிறுத்துவதற்கு அது செய்யும். நாங்க இருக்கிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு தெரியும் ஒரு சமூக நீதி கூட்டணியில காங்கிரஸ் இருக்கணும், மதசார்பற்ற கூட்டணினா காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு தெரியும். அவங்க தேர்தலுக்கு முன்னே சொன்னாங்க, தேர்தலுக்கு பின்னே அதான் சொல்றாங்க. அதனால எந்த கட்சி யாரை நம்பி இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், அவங்களை தேடி வர்றாங்க, ஒரு அரசியல் வர்றாங்க. வரும்போது அவங்க எம்எல்ஏவா வரல. வடநாட்டில் உங்களுக்கு தெரியும், பிஜேபி கொத்தா அவங்க வந்து எம்எல்ஏவாவே கூட்டிட்டு போவாங்க, எம்பியாவே கூட்டிட்டு போய் ஆட்சி அமைப்பாங்க. அந்த நிலைமை இங்கே இல்லை. அதனால ஒரு தனி மனிதரா கூட்டிட்டு போறாங்க. அவங்க நாளைக்கு எலெக்ஷன் நிற்கிறாங்க, முடிவு எடுக்கிறது யாரு? மக்கள் தான். அது எந்த விஜயபாஸ்கரா இருந்தாலும், ஏதே செந்தில் பாலாஜி இந்த தடவை ஜெயிக்கலையா, அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஏவா வேலுவா இருக்கட்டும், சகோதரர் நேருவா இருக்கட்டும், அதாவது மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சுட்டாங்க சொன்னா அவங்க எம்எல்ஏ, அவங்க எம்பி, அவ்வளவுதான். அப்ப ஒரு தாவேகா கட்சி தன்னை, ஒரே ஒரு கேள்விதான், வாக்களிச்ச மை காஞ்சு போறதுக்குள்ளவே எந்த மக்கள் எல்லாம் நம்ம இந்த தொகுதியில இந்த கூட்டணியோட நிக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தானே வாக்களிச்சிருப்பாங்க. அந்த மை காயறதுக்குள்ளேயே அங்கிருந்து ராஜினாமா பண்ணி தப்பு இல்லையா? இவ்வளவு நேரம் நான் சொல்றேன், அந்த மக்கள் தான் வாக்களிக்க போறாங்க. அவங்க மக்கள் மை காயுதா பை காயுதான்னு அவங்க தான் பார்க்க போறாங்க. ஒரு 2 பேரை நம்பி திரு வைகோ அவர்கள் திமுக கொடுத்தாரு, என் கட்சிக்காரன் உங்க சின்னத்தை நிக்க வைக்கிறேன். ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த 2 பேரும் கூப்பிட்டு, அப்பா நீங்க வைகோ ஆளு, மதிமுக ஆளு, நீங்க எங்க சின்னத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போயிருங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் ஆரம், குதிரை பேரம் இல்லைன்னு அர்த்தம், அதுக்கு பேர் தர்மம். ஆனால் செய்யலாம் அந்த கட்சி என்ன கட்சி? அதனால தவறு எல்லாரும் செய்யறாங்க. என் நண்பர் வளமுடிஜான் அழகா சொல்லுவாரு, அரசியல்வாதிகள் 2 வகை, ஒரு வகை மோசமானவர்கள், இன்னொரு வகை மிக மோசமானவர்கள். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. 3வது ஒரு பிரிவு காமராஜை பின்பற்றக்கூடிய, கக்கனை பின்பற்றக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு 5%, ஒரு 2% இருப்பாங்க. அதனால நீங்களை போன்றவர்கள்லாம் அப்படி இருப்பாங்க. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தான் உண்மை. மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? மோசமானவர்கள் மிக மோசமான பார்க்குறாங்க, மிக மோசமானவருக்கே போட்டலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் அதிமுகவும் திமுகவும் மாறி வந்துச்சு. 2 பேரையும் ஊழல் கட்சின்னு அவங்களுக்கு தெரியும், ஏன் மாற்றி போட்டாங்க? அதனால இதுதான் உண்மை. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்துச்சு, என்ன செஞ்சு? இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு புதுப்பித்தலுக்கு 5 லட்சம், ஏதாவது வாங்குறதுக்கு புதிய இதுக்கு வந்து 50 லட்சம், 2மே இல்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக தரங்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இந்த 30% எங்களுக்கு வேணாம், நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், பார்ட்டி ஃபண்டுன்னு வேணாம், நீங்களே ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல கான்ட்ராக்டுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இனி கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடாது. கனிம வளத்தை என்ன செய்யணும்னு சொன்னால், டாஸ்மாக் எப்படி முன்னால தனிநபர்கிட்ட இருக்கும்போது 4000-5000 கோடி வந்துச்சு, இன்னைக்கு 30-40,000 கோடி வருது. கனிம வளத்தை, மணல், தாது மணல் எல்லாத்தையுமே அரசே விற்பனை செய்யக்கூடிய மையங்களை உருவாக்கினா அதே 20,000-30,000 கோடி அதுக்கும் வரும். இப்படியெல்லாம் அவங்க சிந்திச்சு ரெவன்யூவை பெருக்கிறதுக்கு பல்வேறு வகையில செய்றாங்க. சார், அவர் வந்து மக்கள் வந்து 2 கேட்டகரியின் அடிப்படையில தான் வந்து வாக்களிக்கிறாங்க, மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். 3வது கொஞ்சம் பேர் எங்களை மாதிரி ஆள் இருக்காங்கன்னு சொல்றேன். எதையுமே வாங்காம நியாயமா நேர்மையா இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ இருந்துட்டு இருப்பாங்க, எந்த பதவியிலையும் வரமாட்டாங்க. அவர் 3 இப்ப விரிவாக்கம் பண்ணிருக்காரு. இந்த 3ல நீங்க எந்த கேட்டகரி? அவர் எந்த கேட்டகரி? அவர் தான் சொல்லிட்டாரு 3வது கேட்டகரின்னு. எதுங்க? மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி. ஒரு நேரம் திமுக ஆதரிக்கிறாங்க, ஒரு நேரம் அதிமுக ஆதரிக்கிறாங்க. என்ன காசம்? இந்த நேரத்தில் இவங்க மோசமானவர்கள் அல்லது மிக மோசமானவர்கள், அந்த அடிப்படை தான். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக சொன்னார் பாருங்க. 30,000 கோடி, மைன்ஸா 40,000 கோடி. இவர் அண்ணன் பக்கத்தில் உட்காந்து அதில் எவ்வளோ கட்டி வாங்கின மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு, இது எதுவுமே காங்கிரஸ் எங்களோட இருந்த வரைக்கும் அது ஊழலோட ஆட்சியிலும் இல்ல, அதிகாரத்திலும் இல்ல. ஏன்னா இவங்க பக்கத்துல ஆட்சியை பண்ணாங்க. எந்த கேட்டகரியில திமுக வருது? மேடம், எந்த கேட்டகரி? அவர் ஒரு வரி சொன்னார், அரசியல் என்பது மோசமானவர்களும் மிக மோசமானவர். அப்படிங்கும்போது அத்தனை கட்சிக்கு இது பொருந்தும், கேட்டகரியே கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட்ல யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனதா அவர் சொல்லிட்டு இருக்காரு.
அப்பதான் காந்தி சுதந்திரம் வாங்கணும்னு காங்கிரஸை கலைஞன்னு சொன்னாரு. அன்னைக்கே கிடைச்சிருந்தா அண்ணன் இன்னைக்கு இந்த டேபிள்ல உட்கார்ந்திருக்க மாட்டார். அன்னைக்கே உண்மையான காங்கிரஸ் தான் உயிரோடு இருக்கு. அண்ணன் இருக்காரு. ஒரு 2-3 சப்ஜெக்ட் இருக்கு மேடம். அயோத்தியுடைய கடைசி புகலிடம் அரசியல்னு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்ன யாரு? ஜார்ஜ் பெர்னாண்டஸா? அரசியல் வியாதியா மாறிட்டாங்க. இதான் பிரச்சனை. இதாங்க சீனியர் உட்கார வச்சா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரைக்கும் போயிட்டாரு. உள்கட்சி பூசலை பத்தி காங்கிரஸ் பேசுது. அது ஒரு வேன்ல தான் பொதுக்குழு நடத்துது. அந்த கட்சி பேசுது உள்கட்சி பூசல். தெரிஞ்சுதான் நீங்க 10 சீட் எம்பி சீட் கொடுத்தீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் 8 சீட் எம்எல்ஏ சீட் கொடுத்தீங்க. எங்களை முதுகுல தூக்கி சுமந்தீங்க ஒரு அடிமை மாதிரி. இதெல்லாம் நியாயமா? இது 7 முறை எங்களை துரோகம் பண்ணீங்க. ஒரு முறை உங்களை விட்டு முதுகுல விட்டு சுமக்க சந்தோஷமா இல்லையா? அவங்க 2 பேரும் சண்டை சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படல? ஏன்னா எங்களை வச்சு நீங்க எல்லாம் பண்ணீங்க. ஏன்னா தனியா நின்னீங்க, தோத்தீங்க 2014. துரோகத்தை பத்தி நீங்க எங்களை முதுகுல சுமக்கிறது. காங்கிரஸ் இப்ப திமுகவுக்கு செஞ்சுட்டு போனதை நாங்க துரோகம்னு சொல்லுவோம். அதுக்கு ஏற்கனவே நீங்க துரோகம்னு சொன்னது துரோகம்னு சொன்னது நாங்க பட்ட வேதனை எல்லாம் இவங்க பத்த வச்சுட்டு போயிருவாங்க. அனுபவிக்கிறதெல்லாம் நாங்களா இருக்கும். இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஏன் வச்சிருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல. 2 தேசிய கட்சியில ஒன்ன கண்ட்ரோல்லே வச்சிருந்தோம். ஒன்னை எதிர்த்து வச்சிருந்தோம். தமிழனை காப்பாத்த, தமிழ்நாட்டை காப்பாத்த. இப்போ வந்து காங்கிரஸ் இருந்தது பாருங்க. அப்போ பிஜேபியோட காங்கிரஸ் எங்களோட இருந்தது பாருங்க. வேற வழி பாருங்க. வெளியே வந்தாங்க. அப்ப ஒரே வழி சொல்றேன். காங்கிரஸை வளர விடாம நாங்க பார்த்து கூடயே வச்சிருந்தோம். அண்ணன் ஒரு குழந்தை மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டே என்ன சார் இது பேச்சு? துரோகம் நடக்கும் உங்களுக்கு கூட வச்சிருந்தேன்றீங்க. ஏங்க பல நாள் பாரத்தை இந்த இடத்துல இறக்கி வச்சிருக்கீங்களா? இல்ல பல நாள் வன்மம் பத்தி சொன்னீங்க. பல நாள் வன்மம். அது பல நாள் ஏமாத்துறாங்க இல்லையா? பல நாள் எங்களை ஏமாத்தணும் வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. தொடர்ந்து காங்கிரஸையும் பிஜேபியும் ஏமாத்தி இருக்காங்க. எங்களை 7 முறை ஏமாத்தி. சொல்லுங்க சார். காங்கிரஸை நாங்க வளர வேண்டாம்னு சொன்னோமா? கூட தானே வச்சிருந்தோம். 50 வருஷமா ஆர்லிஸ் பாட்டில் வாங்கி கொடுத்து நாங்களே காப்பாத்தி வச்சோம். நான் கேட்கல 2014 ஏன் நீங்க தோத்தீங்க? கூட்டணி காங்கிரஸ் இல்லாதனால நீங்க தோத்தீங்க. எல்லா நேரமும் காங்கிரஸ் இருக்கும்போது 40 இடம் 39 இடம் எடுத்தீங்க. ஏன் 2014 நீங்க 0 ஆனீங்க? இருக்கிற வரைக்கும் உறவு கொண்டாடிக்கிறீங்க. இல்லனா 1996 எப்படி 0 ஆனீங்க? காங்கிரஸை நாங்க என்னைக்கு வளர வேண்டாம்னு சொல்லல. நாங்க தண்ணியை ஊத்துவோம். அவன் பக்கத்து கம்பெனியில போய் ஆசிரியர் ஊத்திட்டு வளராம பாத்துக்குவாங்க. நாங்க யோசிக்கிறதே இல்லை. ஒரு கட்சின்னா உன் கட்சி நீ வளர்றதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அதான கரெக்ட். முதல்ல 65 சீட்டு கொடுத்தோம். 1980 நாங்க 112 நின்றோம். எங்களோட கூட்டணி அவங்க 111 நின்றாங்க. திமுக நாங்க 111 தான் கொடுத்தோம். சார், கூட்டணி துரோகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. காங்கிரஸ்க்கு நீங்க செஞ்ச துரோகனே 108 சீட்டு கொடுத்தோம், 112 சீட்டு கொடுத்தோம்னாரு. அதுக்கப்புறம் 112ல இருந்து ஒழுங்கா உன் கட்சியை வளர்த்திருந்தா அது 135 பேர் இருக்கணும். அந்த கார் போட்டாலே 112 ஆரம்பிச்சு கூடுதலா பேசுறாரு. இருந்த கட்சியெல்லாம் ஓடி போச்சு. அண்ணா இருங்க. கூட்டணியில அவங்க கூட 2014 வரைக்கும் இருந்து UPA 1 UPA 2 எவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்த்தீங்க. எவ்வளோ பெரிய கேபினெட் வச்சிருந்தீங்க. அப்போ காங்கிரஸால் அதிக பலனடைந்தது திமுக. இன்னைக்கு அந்த பக்கம் ஓடி போனதுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்களேன்னு நான் சொல்றதை விட இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேயர்கள் சொல்லுவாங்க. திமுக பத்தி உள்ள ஒரே ஒரு